மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் செம்மையாய் நடத்தி மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 16 அதனுடைய 5வது வசனம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி அதிலே நியாயம் விசாரிக்கிறவர் ஒருவர் அதிலே உண்மையோடு கூட நியாயம் விசாரிக்கும்படி வீற்றிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே சிங்காசனங்கள் ஸ்தாபிக்கப்படுவது அங்கே பல ராஜாக்கள் காலங்களிலே யுத்தங்கள் பண்ணி யார் யுத்தத்திலே ஜெயிக்கிறார்களோ அவர்கள் அந்த தேசத்தை ஆளுகிற அங்கே சிங்காசனங்களை வைத்து ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு யுத்தங்கள் ஓய்ந்த பிறகு, ராஜாக்கள் காலங்கள் முடிந்த பிறகு ஓட்டு உரிமையின் மூலமாக சிங்காசனங்களை ஆளுகைகளை உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவைகள் எல்லாமே நிரந்தரமானவைகள் அல்ல. இதற்காக பலர் அங்கே பலியாக வேண்டியது இருந்தது, பலர் பாதிக்கப்பட வேண்டியது இருந்தது. ஆனால் இனி வரப்போகிற மகிமையான காலங்கள் ஒரு பக்கம் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகப் போகிறது. அதே போல உலகத்திலே பயங்கரமான கிரியைகளையும் பயங்கரமான தேவ கோபத்தின் செயல்களையும் உலக மக்கள் அனுபவிக்க போகிறார்கள். ஆனால் இன்றைக்கு மனித யுத்தங்களால் மனித யுக்திகளால் உருவாகாத ஒரு கிருபையின் சிங்காசனம் இனி வருகிற நாட்களிலே தேவனால் ஏற்படுத்தப்பட இருக்கிறது, அது ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது. அதிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நாம் வாஞ்சிக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த மகிமையை நாம் அடைவதற்காக கர்த்தர் நீதி செலுத்துகிற தேவனாக அங்கே வீற்றிருப்பார். அது மட்டுமல்ல, இது ஒரு யுத்தத்தினால் உண்டானதல்ல, கர்த்தருடைய தியாகத்தினால் உண்டான கிருபையின் சிங்காசனமாக அது காணப்படுகிறது. அந்த கிருபையின் சிங்காசனத்திலிருந்து ஆண்டவருடைய கிருபை அவரை விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் மேல் வெளிப்பட்டு அவர்களுக்கு விடுதலையும் வாழ்வும் நன்மையும் செழிப்பும் உருவாக கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்குகிறதாய் இருக்கிறது. தண்டனைக்குரியவர்களாய் மாற்ற அல்ல, அவர்கள் மீட்புக்குரியவர்களாய் மாற்ற, நன்மைக்குரியவர்களாய் மாற்ற, செம்மையானவர்களாய் நிலைநிறுத்த அந்த நீதியின் இரக்கத்தினாலே கிருபையினாலே சிங்காசனம் நிலைநாட்டப்பட போகிறது. அந்த மகிமையுள்ள தேவ சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் தைரியமாய் நிற்கத்தக்கதான கிருபைகளையும் பலனையும் ஆண்டவர் நமக்கு தந்து அந்த தேவனுடைய நன்மைகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அனுபவிக்க ஆண்டவராகிய தேவனுக்குள் நாம் வாஞ்சிப்போம். கிருபையினால் உருவாக்கப்பட்ட சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயம் செய்கிற தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க பாத்திரவான்களாய் நம்மை காத்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்பட ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது. ஆண்டவரே, ராஜாக்கள் ஆண்டவரே, அதற்கு பின்வந்த மனிதர்கள் எல்லாரும் யுத்தங்களை பண்ணி இரத்தங்களை சிந்தி சிங்காசனத்தை ஸ்தாபித்தார்கள். என் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கிருபையினாலே ஸ்தாபிக்கப் போகிறீர். கிருபையை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெயமாகவும், கிருபையை அசட்டை பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் தண்டனையாகவும் மாறப்போகிற அந்த நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். நாங்கள் கிருபையினாலே ஸ்தாபிக்கப்படுகிற சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவரே, மகிமையும் கனத்தையும் மேன்மையும் அடைவதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.